இரண்டு இரண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று, அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, அவர் தனிக்கட்சி ஆரம்பித்தால் அதிமுகவை கிளைம் பண்ண முடியாது. அவர் இன்ன வரைக்கும் நீதிமன்றத்தில் போராடிட்டு இருக்கார். இல்லை, சுயேட்சையாக போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. ஓட்டை பிரிக்கிறதுக்கு சுயேட்சையாகவே போட்டியிட வாய்ப்பு இருக்குது. விஜயோடவும் சேர மாட்டார், திமுகவோடவும் சேர மாட்டார், அதிமுகவோடும் சேராமல் அதிமுக போட்டியின்ற முக்கியமான இடங்களில் அவருக்கு செல்வாக்கான இடங்களில் போட்டிட்டு அந்த வாக்குகளை பிரித்தால் அது திமுகவுக்கு எளிதான வெற்றி தான். திமுகவுக்கு எளிதான வெற்றி தான். ஏன்னா அதிமுக வாக்குகள் ஓபிஎஸ்க்கு போயிடும். எனக்கு தெரிந்த அவர் சுயேட்சையாகவே போட்டியிட வாய்ப்பு இருக்குது. ஒரு 10லேருந்து 20 இடங்களில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தான் நான் பார்க்குறேன். தென்னகத்தை பொறுத்தவரை, எனக்கு தெரிந்து தென்னகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 60 தொகுதிகள் இருக்குது. தென்னகத்தில் 60 தொகுதிகளுக்கு மேலே இருக்குது. நான் சொல்கிறது தேனி, மதுரை, ராமநாடு அந்த பகுதியை பொறுத்தவரை அந்த 60 தொகுதிகளில் அதிமுக பின்னடைவை சந்திக்கும் ஓபிஎஸ் உடைய அந்த முடிவால் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க.